இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு இன்னும் ஆண்டவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா அவர் வெயிட் பண்ணுவார். இன்னும் உங்களுக்கு பேசணும்னு தோணுதா, அவர்கிட்ட மட்டும்தான் அப்படி பேச முடியும். அவர் மட்டும்தான் நம்ம கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக ஆபிரகாம் ஆதியாகமம் 18:27 ஆபிரகாம் சொல்லுகிறான், இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன். தாழ்த்த தயங்கவில்லை, கர்த்தரை விட்டுவிட மனமில்லை. இரண்டாவது, தாழ்த்த தயங்கவில்லை. இந்த ஆபிரகாம் இப்போ ஒன்னும் இல்லாதவன் கிடையாது. கர்த்தரே ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால் 17:18 ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு, அந்த தேவனோடு இவ்வளவு நெருக்கம் உள்ளவன், ஆனா தேவனுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் ஆபிரகாமை குறித்து தூள் சாம்பல்லாம் சொல்லல. கர்த்தர் ஆபிரகாமை எப்படி வைக்கிறார் தெரியுமா? ஆனா ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை ஒருபோதும் பலத்த ஜாதியாகவோ ரொம்ப ஆசீர்வதிக்க, நான் தூள் ஆண்டவரே, நான் சாம்பல் ஆண்டவரே, நான் ஒண்ணுமே கிடையாது. இதே ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் செல்வ சீமானாய் இருந்தானா. இதே ஆபிரகாம் வீட்டுல ஃபைட் பண்றதுக்குன்னு 318 பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி தோளில் இருந்து உயர்த்தேனே, தூக்கி என்னை நிறுத்தினே, துதித்து பாட வைத்தீர், அல்லேலூயா. மறக்கவே இல்லைங்க, அவ்வளோ தாழ்த்துறார். நான் தூள் எப்படிங்க இருக்கும்? ஒரு 99 வயது மனுஷன், கர்த்தரோடு பேசுறவன், கர்த்தரை ரிலாக்ஸ் பண்ண வைத்தவன். ஆண்டவன் வீட்டில் தான் ஸ்டே பண்றார். வீட்டில் இடம் இருக்கோ இல்லையோ, வீட்டு மரத்தடியில் வந்து உட்காந்துட்டு போறார். ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. நான் தூளுப்பா, தூளு. காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர், நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர கைகளை உயர்த்தி தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்திரே, தடைகளை தூளாட்டவரே, ஒண்ணு இல்லாட்டவரே செய்திரே, தூளில் மறந்துடாத சபை, மறந்துடாத. தூக்கி என்னை நிறுத்தினீ, துதித்து பாட வைத்தீர், அல்லேலூயா. ஆமென். தாழ்த்துறார். இதே ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை வாங்கியாச்சு. யாரு? ஈசாக்கு. மோரியா மலைக்கு கூட்டிட்டு போறார். ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிட்டு, இதோ அடியேன்கிறார். அதாவது தாழ்மை என்பது நம்முடைய வாழ்க்கையின் இயல்பாய் மாறணும்னா டெய்லி அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஆபிரகாமே ஆபிரகாமே என்ன இப்படின்னு அங்கிருந்து ஒரு கத்தி வந்திருக்கும். ஆபிரகாமே ஆபிரகாமே இதோ அடியே. நம்ம இந்த வேடை வந்து ஈஸியா படிச்சுட்டு போயிடும். ஆனா நம்மளால அப்படி சொல்ல முடியலையே. ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் வாழ்க்கையில கிடைச்சதும் அப்படி இந்த மேட்டிமை வந்து ஒட்டி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை தாத்தவே தயங்குறோம். ஆனால் இயேசு பாருங்க, பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, எதுக்கு? என் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியணும். நான் அப்பா பிதா இயேசுவை வந்து வெறுமையாக்கல, இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி
கீழே எனக்கு எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? என் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக என்ன பண்றீங்க? என் அப்பாவுக்கு கீழே நான் இருக்கணும். அப்பா உங்களை எங்க வச்சிருக்காரு? அப்பா பக்கத்துல கூட சமமா வச்சிருக்கிறார். ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் அவருக்கு கீழே இருந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு செய்ய விரும்புறேன். அவர் அதாவது கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மனுஷகுமாரன் இருக்கு. அப்ப அவரே செத்து அவரே எழும்பி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யாம, பிதாவே உம்முடைய கையில நாவியே. என்ன தாழ்மைங்க! அப்ப நீங்க எழுப்புங்கப்பா. என்ன அவருக்கு பவர் இருக்கு. நானே உயிர்த்தெழுதலும் I am அப்படிங்கிறார். I am அப்படிங்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிற. அப்ப அவரே ஜீவனை விட்டு அவரே எழும்பி இருக்கலாம். அவர் அப்படி செய்யல. அப்பா இருக்கிறார்ல, எனக்கு அப்பா இருக்கிறார். நானே எதுக்கு செய்யணும்? நம்மளே நிறைய செஞ்சு வாங்கி கட்டிட்டு வந்து இதே மாதிரி ஃபாஸ்டிங் பிரேயர்ல உட்காந்து அவர் இருக்கிறார்ல. ஒருத்தங்க இருக்கிறாங்கல்லாங்க, இருக்கிறார்ல ஒருத்தர் வச்சுட்டு நம்மளா ஒண்ணு செய்யும்போது அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படிதானங்க. என் ஜனம் என்னை தேடவே இல்லையே, ஆனாலும் யாக்கோவே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லையே, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாயே. எப்படி இருக்கும் அவருக்கு? ஆபிரகாம் தாழ்த்த தயங்கவில்லை. மூன்றாவது, கேட்க வெட்கப்படல. ஐயோ இவர்கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கம் கிடையாது. யாருக்கு? எளியவனுக்கு கேட்பான். ஆபிரகாம் வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 18:23 அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க கர்த்தரை விட மாட்டேன்னு பிடிச்சு வைக்கிறீங்கன்னு வைங்களேன், அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க க்ளோஸ் ஆக முடியும். இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு பிடிக்கலானா முடியாது. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்து முடியாது. இன்னைக்கு விட மாட்டேன்னு பிடிச்சு வைக்கதான் க்ளோஸ் ஆக முடியும். ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானை அழிப்பீரா என்று கேட்கிறான். 29வது வசனம், அவன் பின்னும் அவரோடு பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ அப்படிங்கிறான். 30ல அவன் நான் இன்னும் பேசுகிறேன் 30 நீதிமான்கள் காணப்பட்டாலோ அப்படிங்கிறான். 31ல இதோ நான் ஆண்டவரோட பேசுது 20 நீதிமான்கள். இப்படிலாம் கேட்டா நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இவருக்கு இந்த மனுஷனுக்கு வெக்கமே இல்லை, வெக்கம் இல்லை. எனக்கு ஜோம் பண்றதுக்கு வெக்கம் கிடையாது. என் அப்பா கிட்ட கேட்க எனக்கு வெக்கம் கிடையாது. ஏன்னா நாங்க அப்படி பழகிட்டு இருக்கிறோம். கடைசியில அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. ஆண்டவர் சொல்றாரு, பாரு இப்படி கேட்கறதா எனக்கு கோபம் வருது. நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டார். இதுல என்னன்னா, இதுல என்ன இவன் என்ன கேட்க போறான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஃபர்ஸ்ட் இங்க பாருப்பா, லோத்தும் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் சொல்லி இருந்தா இந்த கான்வர்சேஷன் என்ன இருக்கும்? முடிஞ்சிருக்கும். அவருக்கும் பேசணும்னு ஆசை. என்ன பண்ண? ஹல்லேலூயா. இவன் என்ன கேட்க அதை மட்டும் சொல்லுங்க. அவர் முடிக்க வருவாங்க. அவருக்கும் அதனால் 50 40. ஆமே. அதாவது ஆபிரகாம் 100ல வந்திருந்தாலும் அவர் ரெடியா இருப்பார். அவன் தான் ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைவா இருந்தா, இவர் 100ல வாராருன்னு வைங்கள, அவர் இருப்பார். அப்ப நம்ம பிரேயர் டைம் நம்ம தானே செட் பண்றோம். 50ல 10 வரை வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லும் போது பொத்து அப்படின்ட்டாருனா அதனால வேண்டாம். ஏன்னா இவர் கணக்கு என்ன தெரியுமா? லோத்து மனைவி, லோத்துக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களுக்கும் சம்பந்தம் பேச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப 2 மருமகன், ஒரு மகனுக்கு, ஒரு மருமகனுக்கு அப்பா அம்மா, இன்னொரு மருமகனுக்கு. சும்மா நம்ம கணக்கு பைபிள் எங்க இருக்கு? அவருக்கு ஒரு உத்தேச கணக்கு. ஒரு 10 பேர், ஓகே 10 பேர் இருக்கும். 10 பேர் இருக்கும்.
ஒரு ஆபிரகாமே லோத்தை நம்புறார். இவன் இவ்வளவு நாள் அந்த சோதோமில் இருந்ததுக்கு ஒரு 10 பேரையாவது சம்பாதிச்சிருப்பான். ஆனா அவன் மனைவியை வர சம்பாதிக்கல. சிலர் நம்மளை நம்பி கர்த்தர் அங்கெங்கே வச்சிருக்கிறார். நாளைக்கு கையை பிடிச்சு கூப்பிடும் போதுதான் தெரியும் எத்தனை கூட வருது, வந்தது, கை பிடிச்சது இருக்குதானே, எல்லாம் நாளைக்கு தான் தெரியும். கர்த்தர் கையை பிடிச்சிட்டு கூப்பிடும்போது ஒண்ணு இப்படி நிக்கு. வீட்டில் ஃபுல்லா சண்டை, உப்பு இல்லை உப்பு இல்லை உப்பு இல்லை. இப்ப ஃபுல்லா ஒருத்தர் நினைச்சிருப்பார், எனக்கு எல்லாத்துக்கும் உப்பு போட்டு தந்த இல்ல, உன்னை உப்புல போட்டு வச்சிருக்குவார். அவரு கணக்கு 10 10 10. ஓகே, 10 எப்படி வந்துடும். அதனாலதான் லோத்து போய் எல்லாத்தையும் பேசுறான், மருமகள்கிட்ட பேசுறான், அவங்க உறவுகள்கிட்ட பேசுறான். இதுல கூட ஒரு சத்தியம் இருக்குங்க. அவர் உங்க கையை தான் பிடிப்பார். அவர் உங்க கையை பிடிச்சு இழுக்கும் போது 10 பேராவது வரணும். ஆபிரகாம் கேட்க வைக்கப்படல. அவர் ஆண்டவரும் கொடுக்க தயங்கல. நீ கேள்றா, நான் தரேன். அவர் அதாவது கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பது ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜெபம் அதை விளங்க பண்ணிட்டே இருக்கும். ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜெபம் 50க்கு 5 குறைவா இருந்தா நான் அழிக்க மாட்டேன். அப்ப இப்ப ஆண்டவர் எப்படி அவருடைய இரக்கத்தை கொண்டு வர்றாருன்னா, இந்த பட்டணத்துல எத்தனை பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். அப்ப நம்முடைய ஜெபம் கூட 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 தேசத்துக்கு இரக்கம் கிடைச்சிட்டே இருக்கும். நம்முடைய ஜெபம் அதிகரிக்க 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 நம்முடைய குடும்பத்துக்கு இரக்கம் கிடைச்சிட்டே இருக்கும். அதனாலதான் நீதிமான் நன்றா இருந்தால் பட்டணம். கர்த்தர் அப்படியே செய்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 19 27 28 29 வசனங்களிலே, விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்தில் போய். என்னதின் அர்த்தம்? இது ஒரு நாள் ஜெபம் கிடையாது. நாளைக்கு நான் இங்கதான் நிற்பேன். என்ன ஆபிரகாம், உங்களுக்கு வெட்கமே இல்லையா? இவன் நான் இளையவன், இவனுக்கு தான் உதவி கிடைச்சிட்டே இருக்கும். இவனுக்கு ஒரு தேவைக்காக மட்டும் வந்து நிற்கிறவன் அல்ல. இவனுக்கு பொழுது விடியதே அவர் சமூகத்தில் இருந்துதான். இவனுக்கு விடியலே அவர் சமூகத்துல தான். வேதம் சொல்லுகிறது, அவன் போய் நின்று சோதோம் கோமரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். 29 தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து, கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வெக்கப்படாம கர்த்தரை பிடிச்சிட்டு இருந்தால அந்த ஆபிரகாமை நினைத்து, இந்த தூள் சாம்பல்னு சொன்னால அந்த ஆபிரகாமை நினைத்து, கேட்க வெக்கப்படாம கேட்டுட்டே இருந்தால அந்த ஆபிரகாமை நினைத்து, லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். இங்க இருக்கிற அநேக ஆபிரகாமை நினைத்து அநேக லோத்துகளை கர்த்தர் தப்பி போக அனுப்பிவிட போகிறார். அனுப்பிவிட போகிறார். அனுப்பிவிட போகிறார். எளியவனாயிருந்து உதவியை எளிதில் வாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தமா ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்துல. ஹல்லேலூயா. தோளில் இருந்து ஓத ஆமென். தூக்கி என்னை நிறுத்தினீ, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. தோளில் இருந்து தூக்கி என்னை நிறுத்தினீர். ஆமென். துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. காலைதோறும் காலைதோறும் தவறாமல்
நாள் முழுதும் ஆமே நன்மை தொடர காலை தோறும் தவறாமல் காலை தோறும் கிருபை கிடைக்க செய்கிறீர். நாள் முழுதும் ரெண்டு கைகளை உயர்த்தி தடைகளை தயவை காண செய்திரே தடைகளை தயவை காண செய்திரே தோளில் உயர்த்தீரே தூக்கி என்னை நிறுத்தீரே துதித்து அல்லேலூயா. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆயப்பட்டால் விட மாட்டேன். துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் தந்தாலும் நான் விட மாட்டேன். உடனே நான் வேற போதனையை தேடி போக மாட்டேன். அப்பா முட்கிரீடம் தரார். சாத்தான் உலகத்தின் மேன்மை என்கிற கிரீடத்தை கொண்டு வரா. இயேசு அப்பா கொடுத்த முட்கிரீடத்தை வாங்குறார். எனக்கு அது போதும். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அப்பா எனக்கு துன்பத்தின் அப்பம் தராரா, உபத்திரவத்தின் தண்ணீரை தராரா, என் கண்கள் அவரை காணும். என்னை இதுவரை போதித்தவரை என் கண்கள் காணும். வலது புற இடது புறம் சாயும் போது வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொன்னவரை என் கண்கள் காணும். விட்டுறாதீங்க சபையே, தாழ்த்த தயங்காதீங்க, கேட்க வெட்கப்படாதீங்க. அப்பா கிட்ட பேசுங்க, அவரும் பேச ரெடியா இருக்கிறார். எளியவனா இருந்து அவர் உதவியை எளிதில் வாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீரப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீர் வெறுக்கிற அந்த மேட்டிமை எங்களை எவ்விதத்தில் ஒட்டி கொள்ளாதபடி எங்களை சுத்திகரிப்பீராக. நீர் விரும்புகிற அந்த எளிமை எங்கள் ஆவியில வெளிப்பட உம்முடைய உதவியை நாங்கள் எளிதில் வாங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தும், சாட்சியாய் நிறுத்தும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.